ஆளுங்கட்சி வந்து 8 மாசம் வரைக்கும் தான். அது மேல அவங்க ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ இல்ல, அது கட்சியே இல்ல, தலையில நின்னாலும் ஜெயிக்க முடியாது, சான்ஸே இல்ல. ஏன்னா எலெக்ஷன் எப்படி வேணா மாறலாம், மாற்றம் இருக்கும். 18ல இருந்து 25 அவங்க தலையில நின்னாலும் அவங்களை மாத்த முடியாது, விஜய்க்கு தான் போடுறாங்க. மக்கள் மைண்ட் அந்த செகண்ட்ல எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கூட்டணி வந்தாலே ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். ஏடிஎம்கே கூட டெப்டி சிஎம் தான் அப்படி தான் கொடுப்பாங்க அவருக்கு. ஏன்னா இப்போ பயத்தில் தான் இருக்காங்க. 2031 டோட்டலா மாறிட்டோம், தனியா நிக்க சான்ஸ் இருக்கு விஜய். யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு போடுறோம், என்னத்துக்கு போடுறோம் எதுவும் தெரியல. ஏடிஎம்கே டிஎம்கே ஏன் ஒருத்தரே நம்பிட்டு இருக்கீங்கன்னு தான் கேள்வியே. அவங்க தப்பு பண்றவங்க மாத்தி புதுசா ஒருத்தனை கொடுப்போம். இப்ப நாங்க முன்னாடி இப்ப கொஞ்ச நாளா சீமானுக்கு போட்டுட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்கன்னா இவனுக்கு வந்தோம், இவனும் ஏமாத்துவானா, அதுக்கு அடுத்து தான் மாற முடியும். எங்க வீட்லயே போய் நான் முன்னாடி சொல்லும் போது சீமான ஓட்டு போடுங்க அப்படிலாம் கேட்கும்போது அவங்க தயங்கினாங்க அப்படி இப்படி. ஆனா விஜய்க்குன்னு இப்ப கேட்கும்போது அவங்களே நாங்க போடுறோம்டா, கண்டிப்பா போடுறோம்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் திருடுனானா, கொள்ளை அடிச்சானா, ஏதாச்சும் பண்ணானா, இவ்வளவு காசை விட்டுட்டு வரான், கண்டிப்பா செய்வான்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்படி யோசிப்போம். அவங்க கிட்ட 5 வருஷத்துல அடிச்ச காசு தான் அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் வருது. நீங்க கொடுத்த காசை நீங்களே திரும்ப வாங்கிக்கிறதுக்கு காசு சைலண்டா வாங்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டா அதோட அந்த சைக்கிளே முடிஞ்சிருதுல. சில பேர் வந்து சினிமா வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் எதுவும் பண்ண மாட்டாரு, சினிமால அதை நடிச்சிட்டாரு, அப்ப இதை மட்டும் பண்ணுவாரா, கோலாட்ல நடிச்சிட்டாரு, திரும்ப கத்திட்டாரு. அந்த அடிப்படை அறிவு இருந்தாலே அவங்க நார்மலா தான் பேசுவாங்க. இது வரைக்கும் அவரு கரப்ஷன் எதுவும் பண்ணது கிடையாது. இவருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் கூட இருக்க செட் பண்ணல. சோ அவரும் நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யறான்னு இருக்காரு, நமக்கு ஏதாவது நல்லது செய்யறான்னு வராரு, அவ்வளவுதான். சோ இப்போ வர சப்போர்ட் இஸ் பியூர்லி அன்கண்டிஷனல் தான். அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவர் வந்து ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா ஓகே போதும்னு சொல்லி இதுவாயிடுவாரு. ஆனா வெற்றி அடையலன்னா அந்த வெற்றிக்காக பாடுபட்டுட்டே இருப்பாரு. அன்னைக்கு வந்து 1000 பேரால விமர்சிக்கப்பட்ட விஜய் இன்னைக்கு கோடி மக்களால ரசிக்கப்படுறாரு. சோ அதே மாதிரி அரசியலும் அவர் வந்து செய்யற நல்ல உதவிகளும் சரி, திட்டங்களும் சரி, உயர்ந்து பாக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர மத்தவங்க ஏளனம் செய்யற மாதிரி இருக்காது. விஜய்னா யங்ஸ்டர் இல்ல, ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். எல்லாருமே போடுவாங்க. கரூர்லயே பிரச்சனை கிடைச்சது அவரால இல்ல. ஏன் அப்படி பண்றாங்கன்னா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால இருக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணி விஜயோட அரசியல் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ? அதெல்லாம் ஆகாது. இன்னும் மேல மேலதான் போவோம். தனியா இருந்தா நல்லது, கூட்டணியே வேண்டாம். ஜெயிப்பாரு, கண்டிப்பா ஜெயிப்பான் 100%. எம்ஜிஆருக்கு வந்து லேடிஸ் ஓட்டு தான் எம்ஜிஆர் தூக்கி விட்டது. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கீங்கன்னா விஜய்க்கு தான் வருது. எப்பவுமே இஸ்லாமியர் ஓட்டும் பெண்கள் ஓட்டும் யாருக்கு வருதோ அவன் கண்டிப்பா உச்சத்துல இருப்பான். ரெண்டாவது நான் நியூமராலஜி பாக்குறவன். இப்ப நான் இவருக்கு கூட்டுத்தொகை வந்து 4 வருது, 2, 8, 4. இந்த 3 நம்பர் என்னன்னா 2006 உச்சத்தை தொடுங்கிறது. எத்தனை தடவை அடிச்சு கீழே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிடும். புலி பதுங்குதுன்னா பாயான்னு புரிஞ்சுங்க. ஏன்னா நான் அவர் அரசியலுக்கு வருவாருன்னு ஃபர்ஸ்ட் யூடியூப்ல சொன்னதே நான் தான். எந்த ஜோசியரும் தில்லா சொல்லல. விஜய்கிட்ட வந்து ஃபேன் பேஸ் நல்லாவே இருக்கு, ஃபயரா இருக்கு, நல்லா இருக்கு. 2026 வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா அவர் வந்து இப்ப ரீசெண்டாலாம் ஒரு ஹீரோ கிடையாது. எனக்கு வந்து 27 ஏஜ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சோ எல்லாருக்குமே அந்த ஏஜ்ல இருக்க எல்லாருமே இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஓட் பண்ணுவாங்க. இந்த டைத்துல ஒரு சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அவருக்கு ஓட்டு பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.